விறகு அடுப்பில் அதுவும் மண் சட்டியில் நம்ம நாட்டு கோழி கூட கிடையாது, நாட்டு சேவல் நம்ம வந்து கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும், புரியும், சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மண் அடுப்பில், அதாவது விறகு அடுப்பில் மண் சட்டியில் நம்ம நாட்டு சேவல் குழம்பு தாங்க கிரேவி வைக்க போகிறோம். அடுப்பு கொஞ்சம் விரிசல் விட்டு இருக்குங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம புதுசாக வாங்கிக்கலாம். ஸோ வந்து விரிசல் விட்டது செய்யக்கூடாதுன்னுவாங்க. ஸோ இருக்கிறது இப்போதைக்கு நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வச்சாச்சு. நான் ஊருக்கு போகும்போது தாங்க இதை செஞ்சுருந்தேன். விறகடுப்பில் வந்து நம்ம இது பொங்கலுக்கு வாங்கின அந்த மண்லேயே வந்து கடாய்ங்க. அதாவது நான் இதை பழகு கூட இல்லை, ஃபஸ்ட் டைமாக நான் வந்து பொங்கலுக்கு பூசணிக்காய் குழம்பு வச்சேன். இப்போ வைக்கிறேன், வாசனை இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கறிவேப்பிலெல்லாம் உடச்சிட்டு வந்து நம்ம அப்படியே செய்கிற ஒரு அனுபவமே தனி தான். இப்போ வந்து கடாய் நல்லா சூனாதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை நம்ம தோட்டத்துக்கு பின்னாடியே அப்படியே நடந்து போனோம்னா இருக்கும் ஒரு செடி வந்து வந்திருக்கு, அதுவாக தானா. அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. கறிவேப்பிலை போட்டேன், இஞ்சி பூண்டு வந்து அப்படியே உரல்லே நசுக்கி சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் வீட்டிலனா இங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நான் அரைச்சி உரலில் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே மெல்லமாக எரிஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே எரிஞ்சு வந்து நின்றுடும். ஒரு 2 விறகு வச்சா அது பாட்டுக்கு பொறுமையாக இருங்க. நிறைய வச்சிட்டோம்னா நம்ம சட்டி ஃபுல்லாக கருப்பாயிடும். அப்புறம் நம்ம தேய்ச்சி எடுக்க தான் கஷ்டமாக இருக்கும். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கல் உப்பு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஒவ்வொரு டைமும் எல்லாத்தையுமே வந்து கிச்சனுக்குள்ளேனா அது பக்கத்துலேயே இருக்கும், நம்ம எடுத்து போட்டுப்போம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே சமைக்கிறதுன்றதுனால அப்படியே ஒரே பிளேட்டில் அந்த உப்பு தக்காளி அதோடவே சேர்த்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ உப்பெல்லாம் போட்டு அப்படியே தக்காளியும் வதங்கிடுச்சு. நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறதில்ல, அப்படியே பெரட்டி கிரேவி மாதிரி அப்படியே வந்து சாப்பிட்லாம். சாம்பாருக்கோ இல்லை அப்படியே பெரட்டி கூட நம்ம சாதத்தில் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நாட்டுக்கோழி சேவல் தாங்க இது. நம்ம அங்கேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. மஞ்சத்தூளெல்லாம் போட்டு தான் கட் பண்ணுவாங்க. அதனால நம்ம வீட்டில் உப்பு மஞ்சத்தூள் போட தேவையில்ல. உப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதை நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை சேர்த்து கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே வந்து வளர்க்கலாம். நல்லா வந்து அந்த மண் சட்டியோட வாசம் அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மண் சட்டியில் நம்ம செய்யும் போது நாட்டுக்கோழி. நான் சமைக்கும் போதே பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாங்க வாசனைக்கு. யாருன்னு தானே பார்க்குறீங்க, அப்படியே வீடியோக்குள்ளே பார்த்துட்டே வரலாங்க வாங்க. இந்த நான் மசாலா போட்டது எல்லாமே அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து நாட்டுக்கோழி இருக்கு இல்லைங்களா, சேவல், அதை வாஷ் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே அந்த வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், அதனோட தலை அந்த கோழி கொண்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம சேவல் பொட்டை கோழியாக சேவலான்னு கண்டுபிடிக்கணும். சேவல் கோழி தான். ஸோ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குச்சுன்னா அந்த சிக்கன் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அது கால், தலை எல்லாமே பார்ட்டுமே நம்ம போட்டு தான் சமைக்க போகிறோம். நம்ம வந்து கடையில் நம்ம வாங்கிட்டு வந்தாலுமே வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏதோ இவர் தாங்க சமைக்க ஆரம்பித்தோடனே ஓடி வந்துட்டாங்க. வந்து ஒரே சத்தம், என் பக்கத்தில் உக்காந்துன்னு ஒரே சத்தம் போட்டுக்கின்னு இருக்காங்க அந்த வாசனைக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே பாருங்கள், நானும் ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருந்தேன். நான் எந்திரிச்சு உள்ளே போனாலும் இவங்க ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்க. ஆனால் சூடாக இருக்குது, வாயெல்லாம் வைக்க முடியாது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நான் வந்து எங்கேயும் எந்திரிச்சு போகாமல் உட்காந்துட்டே வந்து சமைச்சிட்டு இருந்தேன். சமையல் முடிச்சுட்டு தானே அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். அதனால் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக நாட்டுக்கோழி குக்கரில் போட்டு வேக வச்சாதாங்க அது நல்லா வேகும். ஒரு 5-6 விசில். நான் வந்து அப்படியே மண் சட்டிலேயே வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது பொறுமையாக தான், நிறைய தீ மாதிரி நம்ம பந்த மாதிரி வச்சு விட்டோம்னாலும் அப்படியே சுற்றி கறி பிடிச்சிடும், விறகு வேஸ்ட் ஆகிடும், தண்ணி சீக்கிரம் சுண்டிடும், கறி வேகாது. நம்ம திட்டமான தண்ணியை வச்சு பொறுமையாக தீ வச்சு வேக வச்சோம்னாலே சீக்கிரமாக நாட்டுக்கோழியும் வெந்துடும். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா இந்த வெயில் காலம் சிக்கன் வந்து ஹீட் ஆகும். ஸோ நம்ம வந்து தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு லைட்டாக கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி அப்படியே வறுவல் கிரேவி மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம வந்து பின்னாடி செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த பச்சை கறிவேப்பிலை அப்படியே லைட்டாக தூவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்படியே 2 கொதி கொதிச்சோடனே நம்ம இறக்கணும்னா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுங்க. இதை அப்படியே சாதத்துக்கு கூட போட்டு பெரட்டி நம்ம வந்து குழம்பு வைக்காமல் அப்படியே
திக்காக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் மேலே குழம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாக அப்படியே திக்காக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ரசம் வச்சுட்டு கூட இதை வந்து சாப்பிட்லாம். நான் இறக்கி கூட வச்சுட்டேன் பாருங்கள் கீழே. அப்படியே நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. மண் சட்டியோட இதுதான். நம்ம இறக்கி அந்த சூட்டை வச்சுட்டாலுமே அது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். அந்த சூட்லேயே வந்து தண்ணி வற்றிருந்தா முன்னாடியே இறக்கி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் அந்த பூனை வந்து பெரிய பூனை 3 குட்டி பூட்டு இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு பால் ஊற்றலாம், பால் கொஞ்சம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்துன்னு போய் ஊற்றி விட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்னை பார்த்து பயந்துச்சு. ஏன்னா குட்டியெல்லாம் இருக்கும்போது அது கிட்ட போனாலும் நம்ம கடிக்க வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுத்துன்னு போய் ஊற்றணும். இந்த பாலெல்லாம் ஊற்றினோடனே அது வந்து சரி நமக்கு சாப்பாடு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அன்போடு அது சாப்பிட ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.